இது ஒரு சாரி கன்வெர்ட் அனார்கலி ட்ரெஸ். இதில வந்து பிளைனான ஒரு லைட் பிஸ்தா கலர் சாரி. இதோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா லாங் வீடியோ இருக்கு. அத செக் பண்ணி பாருங்க. ஃபுல் மெஷர்மென்ட்டோட இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிளைனான ஃபேப்ரிக் வந்து கஸ்டமர் குடுத்தாங்கன்னா, நீங்க இந்த மாரி சென்டர்ல பேட்ச் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து சென்டர்ல குடுக்க போற பேட்ச் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் இதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அத செக் பண்ணி பார்த்துக்கங்க. சேம் பேட்டர்ன்ல இந்த ஸ்கேலப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங்க வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிட்டு, இப்போ இத ஃபுல்லா வந்து நம்ம நெக்கோட அளவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லன்னா மெஷர்மென்ட் மாறிரும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா நெக்கோட டிசைனும், ஃபினிஷிங்கும் நீட்டா இருக்கும். இப்போ சென்டர வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நாச்சஸ் குடுத்து டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம டர்ன் பண்றப்ப தான் கரெக்ட்டா நம்ம வளைவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோமான்னு தெரியும். இது வந்து சென்டர்ல குடுக்க போற அந்த பீஸு. இது வந்து டார்க் கிரீன் கலர்ல ஆர்கான்ஸால நல்லா ஒர்க் இருக்க மாரியான ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். சென்டர்ல இந்த பூ டிசைன் வர மாரி நான் வந்து லைனிங்ல அடிச்சு திருப்பிட்டு, இப்போ நெக்கோட ஓப்பன் செக் பண்ணிட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். அப்பதான் அளவு வந்து மாறாது. இல்ல நெக் ஓப்பன் அதிகமாயிரும். நம்ம எந்த பீஸ் குடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும் கெட்டி தையல் ஒரு 2, 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் ஸ்டிச் இருக்க மாரி பார்த்து ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபினிஷிங் நீட்டா இருந்தா இந்த டிசைன் அழகா இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.